இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்திக்கான முக்கிய பைபிள் வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் தன் சத்தம் கேட்கிறான். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமீன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நற்செய்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவன் அன்பாக தான் இருக்கிறாரு. தேவன் நம்மளோடு தான் இருக்கிறாரு. அதாவது இறைவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி. நம்மள அநேகர் கடவுளை காண, வணங்க, தேட பல முயற்சிகளை செய்யறோம். ஆனா நாம இருக்கின்ற இடத்திலேயே, இருக்கின்ற நிலையிலேயே நம்ம தேடி வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. குறிப்பிட்டவங்க மட்டும்தான் தகுதியுள்ளவங்க கடவுளினுடைய பிள்ளையாக முடியும் அப்படின்னு இந்த உலகமும் மற்ற வேதங்களும் சொல்லுது. இயேசுவோ யாரையுமே தகுதியை பார்க்காம அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அப்படிங்கிறதான் உங்களுக்கான இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி. நம்மிடத்துல பரிகாரங்களை எதிர்பார்க்காம நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகார பலியாகி மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கான கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி. இறைவன் காணக்கூடாத இடத்துல இருக்கிறார் என்பதே நாம் அனைவருமே அறிந்த ஒரு செய்தி. ஆனா தேவன் நாம் காண்கிற விதத்துல மாம்ச சரீரத்துல பிறந்து வாழ்ந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளேயே வந்து வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி. நீங்க புறக்கணிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்பு செய்கிறார் என்கிற கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்திய உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிச்சு உங்கள் வாழ்க்கைய சமாதானத்தினாலையும் நன்மையினாலையும் செழிக்க பண்ணுவார். இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஆமீன்.